மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிறம் மாறும் பச்சோந்தியா ஹர்திக் பாண்டியா கேப்டன் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான ஹர்திக் பாண்டியா தனது சுயநலத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய நிறத்தை மாற்றிக் கொள்வார் என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குஜராத் அணியின் கேப்டன் பதவி கிடைக்கிறது என மும்பை அணியில் இருந்து விலகிச் சென்ற ஹர்திக் பாண்டியா தற்பொழுது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்தால்தான் கேப்டனாக வருவேன் என்று அடம் பிடித்து ரோஹித் இடத்தை காலி செய்தது அனைவருக்கும் நினைவிருக்கலாம். இந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா இப்படி நடந்து கொள்வது முதல் முறை அல்ல. யாரிடத்தில் அதிகாரம் இருக்கின்றதோ அவர்களிடம் சென்று ஒட்டிக்கொள்வதுதான் ஹர்திக் பாண்டியாவின் பணியாக இருந்திருக்கின்றது. தோனி கேப்டனாக இருந்தவரை அவருடைய செல்ல பிள்ளையாகவே ஹர்திக் பாண்டியா இருந்தார். அதன் பிறகு விராட் கோலி கேப்டனாக மாறிய போது விராட் கோலியுடன் நல்ல நட்பில் இருந்தார். ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்த போது ரோஹித் சர்மாவுடன் நட்பில் இருந்து கொண்டே அவருக்கு பின்னால் ஒரு குழியை பறித்தார். அப்போதைய இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவரான சேதன் சர்மாவிடம் சென்று T20 இந்தியா அணியின் கேப்டனாக தம்மை நியமிக்க வேண்டும் என ஹர்திக் பாண்டியா பேசியிருக்கிறார். இதனை சேட்டன் சர்மாவே தன்னுடைய ஸ்ட்ரிங் ஆபரேஷன் வீடியோவில் கூறியிருக்கிறார். அதில் ஹர்திக் பாண்டியா தமது வீட்டு சோஃபாவில் படுத்து உறங்கிக் கொண்டு செல்வார் என்றும் கூறியிருந்தார். இதில் இருந்தே ஹர்திக் பாண்டியா தமக்கு கேப்டன் பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் செய்வார் என்பதை காட்டுகின்றது. அதேபோன்று மும்பை அணி ஹர்திக் பாண்டியாவை சாதாரண வீரராகத்தான் அழைத்திருக்கின்றது. ஆனால் கேப்டன் பதவி கொடுத்தால் தான் வருவேன் என்று அங்கேயும் பேரம் பேசியிருக்கிறார். தற்பொழுது 30 வயதாகி இருக்கும் ஹர்திக் பாண்டியா இன்னும் 4 முதல் 5 ஆண்டுகள் வரை மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக இருப்பார். இதில் IPL தொடரில் மும்பை போன்ற பலமான அணியை பயன்படுத்திக் கொண்டு கோப்பையை ஹர்திக் வென்றுவிட்டு இந்தியா T20 அணியின் கேப்டனாகவும் செயல்பட பாண்டியா காய் நகர்த்துவார். இனி கிரிக்கெட்டில் சாதிக்க முடியாது என ஓய்வு பெற்றுவிட்டால் அவர் அரசியலுக்கும் சென்று விடுவார் என ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர். மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.